இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் செகண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லால எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து பார்க்குறோம். முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் காஸ் லால 4 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு 2 அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் சார்ஜ்டு வயர் வந்து பார்த்துருந்தோம். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் வந்து பார்க்க போகிறோம். இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹெட்டிங். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஒரு ஷீட் எடுத்திருக்கோம். இந்த ஷீட் வந்து சார்ஜ்டு ஷீட் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கோட் ஆகிருக்கிற ஒரு ஷீட் வந்து எடுத்திருக்கோம். இதில் இந்த சார்ஜஸ் நம்ம ஷீட்டில் கோட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு ஒரு பேர் இல்லையா. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே போல் ஒரு ஹெட்டிங் வயரில் நம்ம பார்த்துருந்தோம், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது அந்த வயரில் ஒரு குறிப்பிட்ட நீளத்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஆக்குபைடிங் யூனிட் லென்த். பட் இங்கே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது ஹவு மச் சார்ஜஸ் ஆர் ஆக்குபைடிங் யூனிட் ஏரியா. ஏன்னா இது இன்ஃபைனைட் லென்த் இருக்கிற ஒரு சார்ஜ், ரொம்ப பெருசாக இருக்குது சார்ஜு ஷீட்டு. அப்போ ஃபுல்லாக எடுக்க முடியாதுங்கன்னா நான் குறிப்பிட்ட ஏரியா மட்டும் எடுத்து இந்த ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்குறேன். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சிம்பிள் வந்து சிக்மா. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. அங்கே சார்ஜ் பை லென்த் எடுத்தோம், இங்கே சார்ஜ் பை ஏரியா. இப்போ சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கியூ ஈக்குவல் டு என்ன எழுதலாம், கியூ ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் என்ன ஆயிரும், சிக்மா ஏன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நம்ம கடைசியாக டெரிவேஷனில் கடைசி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூ ஈக்குவல் டு சிக்மா ஏ. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினில் வந்துடலாம். இந்த கொஸ்டினில் இப்போ இந்த சார்ஜ் ஷீட்டாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும், இ வெக்டர் அவுட்வர்ட்ஸாக இருக்கும். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜஸ் கோட் பண்ணதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ். இப்போ இந்த சார்ஜ் பிளேன் ஷீட்டில் இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ஐ ஹாவ் கன்சிடர் எ பாயிண்ட் பி. இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கணும். கண்டிப்பாக ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இந்த பக்கம் நீங்கள் ஒரு பிங்கிற பாயிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அதே போல் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட்டு கண்டிப்பாக இன்னொரு சைடில் இருக்கும். அங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக தான் இருக்கும். அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம், பி டேஷ்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இதில் நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸ் ஒன்று கன்சிடர் பண்ணணும். அந்த காசியன் சர்ஃபேஸை தாண்டி ஃப்ளக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ ஒரு இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இல்லையா. இது போல் ஒரு காசியன் சர்ஃபேஸ் ஒன்று நம்ம வரைஞ்சிடுறோம். ஓகே, ஒரு காசியன் சர்ஃபேஸ் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸோட ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்திருக்கோம். ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் என்னன்னு சொல்லிடலாம், ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸுக்கு 2 எண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏரியா டிஏ ஸ்மால் ஏரியா. இந்த ஸ்மால் ஏரியாவில் தான் பிங்கிற பாயிண்ட் இருக்கிறத எடுத்திருக்கோம். இந்த பக்கத்தில் அதே போல் டிஏங்கிற ஒரு சைடு இருக்குது. இந்த முனையில் பி டேஷுங்கிற அந்த பாயிண்ட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறோம். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் பாசிங் த்ரூ தி இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் என்னன்னு பாருங்கள். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்க காசியன் சர்ஃபேஸுக்கு 3 பகுதி இருக்கும் இல்லையா, 2 எண்ட்ஸு அண்டு ஒரு கர்வ்டு ஏரியா. இப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் வழியாகவும் ஃப்ளக்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம், இந்த எண்டு வழியாகவும் வருது, இந்த எண்டு வழியாகவும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பகுதிகள் சேர்ந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதுலேருந்து நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷன் எழுதலாம், இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு இந்த 3 பகுதிகள் தனித்தனியாக எழுதுங்க. ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், தட் இஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். ஸ்கேலர் ஃபார்முக்கு மாற்றினீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ டிஏ காஸ் டீட்டா, டாட் ப்ராடக்டில் இருக்கிறனால காஸ் டீட்டா அப்படின்னு எழுதிட்டீங்க. ஓகே, அப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் அப்போ பை ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் சர்ஃபேஸ் இன்டெக்ரல்ங்கிறது கம்ப்ளீட்டாக சிலிண்டர் முழுக்க நான் ஒவ்வொரு பகுதியாக எடுக்க போகிறோம், 3 பகுதி. அதனால ஓப்பன் இன்டெக்ரலாக மாற்றிட்டேன். இன்டெக்ரல் ஆஃப் ஃபஸ்ட் இந்த பிங்கிற பகுதி எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன எழுதுவீங்க, இடிஏ காஸ். இப்போ இந்த டீட்டா அப்படிங்கிற கேரக்டர் 3 பக்கமே என்னென்னு சொல்லிடலாம். இப்போ இங்கே இந்த டிஏங்கிற இந்த ஏரியாவில் இ வெக்டரோட டைரக்ஷன் இப்படி அவுட்வர்ட்ஸாக இருக்குது. இந்த டிஏக்கு டைரக்ஷன் எடுங்க, ஏரியாவோட டைரக்ஷன். எப்போவுமே ஏரியாவோட டைரக்ஷன் எப்படி எடுக்கணும்,
ஏரியாவிலேருந்து ஒரு நார்மல் ட்ரா பண்ணணும். அந்த நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில தான் நம்ம தீட்டா எடுக்கணும். இப்போது டிஏ இது டிஏவோட நார்மல் இப்படி தானே இருக்கும். ஏன்னா ஏரியாவிலேருந்து நார்மல் ட்ரா பண்ணுறீங்க. இதை டிஏ வெக்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ டிஏ வெக்டருக்கு இ வெக்டருக்கு இடையில ஆங்கிள் என்ன? தீட்டா ஈக்குவல் 0 டிகிரி. ரெண்டு பேரலாக தானே இருக்குது. ஏரியாவிலேருந்து வரைஞ்ச நார்மலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பேரல், தீட்டா 0. இப்போ கண்டிப்பாக இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இ வெக்டர் அவுட்வர்ட்ஸ் அண்ட் டிஏ வெக்டர் வரைஞ்சிங்கன்னா அதுவும் அவுட்வர்ட்ஸாக இருக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியம். அங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கர்வ்டு ஏரியாவில் சர்ஃபேஸில் அதில் டிஏங்கிற ஏரியா எடுத்துக்கிறீங்க. இதோட நார்மல் இப்படி இருக்கும், டிஏ வெக்டர் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கோட்டட் ஷீட் இது. ஷீட்லேருந்து இப்படி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இருக்கு. அப்போ இது இ வெக்டர் டிஏ வெக்டர் ரெண்டு கடையில் ஆங்கிள் 90 டிகிரி. அது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிங்கிற பகுதியில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து பி அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. தீட்டா இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம்? பிங்கிற பகுதியில் 0 டிகிரி இல்லையா? தீட்டா 0 டிகிரி ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் இந்த பி டாஷ்ங்கிற பகுதியில் ஃப்ளக்ஸுக்கு இடிஏ காஸ் அங்கேயும் 0 டிகிரி தான் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் இது வந்து இல்லையா கர்வ்டு சர்ஃபேஸ் இல்லையா? கர்வ்டு சர்ஃபேஸில் இடிஏ காஸ் இங்கே மட்டும் எவ்வளோ போடணும்? 90 டிகிரி. தீட்டா 90 டிகிரி. காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ பை ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இடிஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது 1ங்கிறனால. அதே போல் இதுக்கும் இன்டெக்ரல் ஆஃப் இடிஏ ப்ளஸ் காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0. இது ஃபுல்லாகவே 0. இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த ஷீட்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்க இந்த பாயிண்ட்லேயும் ஷீட்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்க இந்த பாயிண்ட் பி டாஷ்லேயும் சமமாக தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு பக்கத்துலையுமே கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். அப்போது பை ஈக்குவல் டு இ இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஏ ப்ளஸ் இ இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஏ. டிஏங்கிறது வந்து ஸ்மால் ஏரியா, இன்டெக்ரல் ஆஃப் டிஏன்னா கம்ப்ளீட் ஏரியா. இந்த ஹாஃப் ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இஏ ப்ளஸ் அதே போல் இ இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஏ இந்த சைடு அதுவும் போல் ஏ தான். அப்போ இஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 2EA. இப்போ நீங்கள் பையோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க, ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஈக்குவேஷன் 2. ஏன்னா 1 வந்து நம்ம ஆல்ரெடி Q எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷனை காஸ்லா கூட நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அக்கார்டிங் டு காஸ்லா we know the equation flux pi equal to Q by epsilon naught. காஸ்லாவோட ஈக்குவேஷன் இல்லையா? இதிலிருந்து மறுபடியும் நீங்கள் என்ன எழுதலாம்? பை ஈக்குவல் டு கியூவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சிக்மா ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்மா ஏ இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 2 பை தான், ஈக்குவேஷன் நம்பர் 3யும் பை தான். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் 2 வந்து 2EA ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன? சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். So A and A getting cancel. We need E. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ E ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? சிக்மா பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு எழுதலாம். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சிக்மாவோட வேல்யூ E வெக்டரை டிசைட் பண்ணும். இப்போ சார்ஜ் Q வந்து பாசிட்டிவ்னா எங்கே எழுதிக்கலாம் இல்லையா? Q வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சிக்மா வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். சிக்மா பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். சப்போஸ் ரெண்டாவது Q வந்து நெகட்டிவ் சார்ஜ் கோட்டட் ஷீட்டாக எடுத்திங்கன்னா Q நெகட்டிவாக இருந்தால் சிக்மா வந்து நெகட்டிவாக இருக்கும். சிக்மா நெகட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இன்வர்ட்ஸாக இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் கோட்டட்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்ட்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.